சினுங்காதடா, எனக்கே ஒரு மாதிரி தாண்டா இருக்கு. அப்ப பாக்காதடா. பாடா இவன 14 வயசு மட்டும் மாதிரி இருக்கீங்கன்னு ஒண்ணுல இன்னைக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. வாடா மாதிரி இதை சீக்கிரம் அவு தெரியணும்டா. அந்த ட்ரெஸ் போட்டு நான் அப்படி சின்னுங்கிற ஒண்ணுல பத்துக்க தோரணை நடிக்காமனே நம்ம பொம்பளை பிள்ளை தான் நினைச்சுக்கிட்டு சைட் அடிச்சுட்டான். எப்படி நம்ம கண்டுபிடிச்சிட்டான் பத்துக்க அப்படியே பிளேட்டை மாத்திட்டு போயிட்டான். உங்க புருஷன் எங்களை பார்த்து மயங்கினாரோ இல்லையோ, நாங்க உங்க புருஷனை பார்த்து மயங்கிட்டோம். அது கிடக்கட்டும் அவனே. துப்பட்டாங்கடா. இருந்தாலும் உங்க புருஷன் அம்சமாதான் இருக்காரு. அப்படியே கட்டி அணைச்சு உங்க புருஷனை பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. வேலையில போற ஓனான வேட்டுக்குள்ள விட்ட கதையாய் போச்சே. அவ்வளவு பாட்டுக்கு போய்கிட்டு இருந்தால நான் வீட்டுக்கு கூட்டு வந்து தப்பா போச்சே. யா புருஷேலா உத்தம புத்திரன். எந்த பொம்பளையும் யார் எடுத்தே பார்க்க மாட்டாவ. இப்பதான் அத்தா இடுப்ப கிள்ளிட்டு போனாங்கக்கா. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு மார்க்கமா வருதுக்கா. எங்க மன்மத ராசாவ நீங்க தானே கல்யாணம் முடிச்சிருக்கீங்க, அதான் உங்களை அக்கான்னு கூப்பிட்டோம். என் புருஷனை சைட் அடிச்சத கூட நான் விட்டுவேண்டி. ஆனா என்ன பார்த்தா அக்கானு அக்கானு இல்ல எந்த வந்து என்ன பார்த்தா உனக்கு அக்கா மாதிரி தெரியுது நான் கேக்க. அத்தியடா தம்பி, இப்ப அக்கான்னு சொன்னதா பெரிய குத்தமா போச்சுதான். அடியே சின்னதாரடி மொத உங்களுக்கு இந்த துணிமணி கொடுத்த கடைக்காரன் நான் ஒண்டில பண்ணிட்டு வரேன். அடியே மொத அந்த இடுப்ப மூடுடி. சீ வெக்கமே இல்ல. அத்தனுக்கு அதான் பிடிச்சிருக்கோம். எந்த தனுக்கு? இப்ப வந்துட்டு போனாரு அந்த அத்தானுக்கு தான். என்ற புருஷர் ஒன்ற புருஷர் என்ற அத்தான். ஓ இடுப்பு பிடிச்சிருக்காமா? பிடிக்கும் பிடிக்கும். டேய் கண்ணாடி டாக்டர் இருப்பு பாரு. டேய் கண்ணு செத்தா. என்ன விடக்கூடாது, இன்னைக்கு தோரணை நான் மாட்டி விட்டுணும். கரெக்டா மாட்டி விட்டுருந்தா. இன்னொன்னு கூட அத்தா சொன்னாரு. என்ன சொன்னாரு? நாட்டு கட்ட மாதிரி இருக்குன்னா. அவளுக்கு கண்ணு தெரியாதுல்ல, அத அப்படி சொல்லிட்டாவ. கண்ணு தெரியாதா? ஆமாமா, மஞ்ச காமால வந்தது, அதுல கண்ணு போயிடுச்சு. மஞ்ச காமாலையா? அதே வயித்துல அல்சர் வந்ததுல, அதனால மஞ்ச காமால வந்துட்டு. அல்சரா? குடி நான் ஏகப்பட்ட குடி குடிச்சு குடிச்சு குடல் வந்து போச்சு, அதனாலதான். அத்தான் குடிப்பாரா? ஆமாமா, அது நாள் கணக்கா குடிச்சிட்டு இருப்பா. குடல வந்து போச்சு, அங்க ஒண்ணு இல்ல. சும்மா தம்மி பீஸ். அப்படி ஒண்ணு தெரியலையே. உனக்கு எப்படி தெரியும்? நாங்க தான் அத்தான் கூட. அத்தான் கூட? சிப்போங்கக்கா. அடியே சீனுங்கடடி. 5 நிமிஷம் தான் வந்து நீட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஐயோ போங்கக்கா. சீனுங்கடடி, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அத அந்த பையல விழுந்துட்டே. நிச்சயமாவே உன் இடுப்ப கிழிட்டு போனாரே. ஐயோ. டேய் சோடா புட்டி கண்ணாடி. டேய் இந்த குடும்பத்து வில்லிடா. ஐயோ சபாலா, அன்னை ரொம்ப ஓட்டுவானே. கிளாஸ்ல என்ன ஓட்டுவா தெரியுமானே? இங்க இருக்கிறது நாம தானே தெரிஞ்சா பையோட பல வருஷம் கக்க பக்க படிச்சிருக்கோம்ல. ராணி யாரும் என்கிட்ட பேசக்கூடாது. இவா ஒருத்தி, நாம ஒண்ணு கேட்டா இவ ஒண்ணு சொல்லுவா. ஆமா இவளுக்கு யாருட்டி ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்ட மாதிரி? எல்லாம் எங்களை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க. என்ன அதுக்காக என்ன பார்த்து மறைக்கிய? கண்டிப்பா இவள நீ தான் கூட்டி வந்திருக்கணும். அது எப்படி ஜபாக்கா? வேற யாரும் இப்படி கூப்பிட்டு வர முடியாது. என்னங்க ஏன்னா எனத்தோட தானே சேரும். அவளுக்கு ஒரு மார்க்கமா சின்னதாலவ எக்கன மோசமாயிட்டேங்க.
இவ இடுப்ப கிள்ளி வச்சுட்டு போயிருக்கா. பாருக்கா பாருக்கா, அவ இடுப்ப எப்படி காட்டுதா பாருக்கா. இவனுங்களை ஏன்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? தெரியாம கூட்டு வந்துட்டேக்கா. என் புருஷனை இப்ப இடுப்ப கிள்ளி வச்சுட்டு போயிருக்காரு. அவ என்னன்னு என் புருஷன் நினைப்பதே அலைதா. சீக்கிரம் எந்த அனுப்பி வைட்டி. அக்கா, உங்க புருஷன் காலேஜுக்கு போயாச்சா? அப்பா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்குது. மாமா உங்க இந்த அட்னஸ் போட்டுட்டு தான் போயிருக்காரு. இருள எங்க இருந்து கூட்டிட்டு வந்த? தெரியல, பேசிட்டு இருந்தாவக்கா, அத கூட்டிட்டு வந்தேன். அதாவது வெளியில போற ஓனன்னு வீட்டுக்குள்ள விட்டுருக்க. ஆமாக்கா, ஆனா எனக்கு மனசு ரொம்ப வலிச்சதுக்கா. ஆனா இப்ப கொஞ்சம் பாரம் குறைஞ்சிட்டுக்கா. என் புருஷனும் அட்டெண்டன்ஸ் போட்டு போயிருக்கானு அவன் பாரம் குறைஞ்சு போச்சு. ஆமாக்கா. அண்ணா, இன்னும் கொஞ்சம் வெறுப்பேத்தணும்டா. ஆண்டி, செவக்க உங்களை தான் ஆண்டின்னு கூப்பிடுதாவ. நீ தானே கூட்டு வந்த. மனசுல பாரம்லாம் இறங்கி போச்சுக்கா. இல்ல இப்ப எப்படி ஏறும் மட்டும் பாரு. ஆண்டி. ஆண்டியா? ஆமா ஆண்டி, மாமா காலேஜுக்கு போயிட்டாரா? போயிட்டாரு. ஐயோ, போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போவேன்னு சொன்னாரு. அண்ணன் வந்துட்டான். சபா, காலேஜுக்கு போயிட்டு வரேன். என் மனசுல பாரமே குறைஞ்சு போச்சுப்பா. ஜபா, காலேஜுக்கு போயிட்டு வரேன். முடிஞ்சா காலேஜில் வந்து பார்க்கலாம். காலேஜில் தான் இருப்பேன். ஃப்ரீயா இருந்தா வரலாம். மதியம் 12 மணிக்கெல்லாம் ஃப்ரீயா தான் இருப்பேன். அப்படிங்களா? வந்தா பேசிட்டு இருக்கலாம். காலேஜுக்கு போயிட்டு வரேன் ஜபா. மாமா, காலேஜுக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க மாமா. இப்பவுமே உடனே போகணும்னு அவசியம் இல்லை. இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. ஏதோ போல, ஒன்றும் அவசரம் இல்லை. இல்ல சபாக்கா, இரு உனக்கு வச்சிருக்கேன். இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாய், காலேஜ் பக்கம் என்னங்க? சப்பா, காலேஜுக்கு போயிட்டு வரேன்னா. என்ன அன்னை செத்த அன்னைக்கு ஊமை கொட்டா மாதிரி இருந்துகிட்டு என்னமா வளைஞ்சுக்கிட்டு நிற்காம பாருடா. அவன் எப்பேற்பட்ட ஆளு. இவன ரோல் மாடலா எங்க அம்மா என்னை எடுக்க சொல்றாவல. ஜபா, காலேஜுக்கு போயிட்டு வரேன். சொல்லி 1/2 மணி நேரம் ஆகுது. அது என்னமோ தெரியல ஜபா, உன்னை விட்டு போறதுக்கு மனசே இல்ல. அது என்னமோ தெரியல, மனசே வர மாட்டேங்குது. அப்படியா? நான் பாட்டுக்கு என் புருஷன் உத்தம புத்திரன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டேன். அதுல மண்ணள்ளி போட்டுட்டல நீ. இனி நான் என்னகிட்ட சந்தோஷமா இருக்க முடியும்? மாமாவாது பரவாயில்ல, என் புருஷன் இடுப்பே கிள்ளிட்டு போயிருக்காரு. அதுக்கு பரவாயில்ல நினைச்சு சந்தோஷப்படுக்கா. இதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அதுக்கு மேலேயும் பண்ணும். வாய்ப்பு இல்லாம நின்னுகிட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஆத்தாடி, சந்தோஷத்துல மண்ணள்ளி போட்டுட்டல நீ. எறும்ப மாடு கையில சிக்கி வர சொல்லிட்டேன். காலேஜ் பக்கம் ஃப்ரீயா இருந்தா வாங்கல. எதுக்கு? உதவி வேணும்னு கேட்டிருந்தாங்க, அதுக்குதான். என்ன உதவி? ஐயோ சொல்லிடாதீங்க அங்கிள். சொல்லிடாதீங்களா? இல்லடே அங்கிள். அங்கிள் சின்ன பொண்ணுங்க, அங்கிள்னு சொன்னா என்ன? விடு விடு, பரவாயில்ல, விடு விடு. இவனுக்கு சின்ன பொண்ணுங்க. ஐயோ பச்சை மண்ணு. ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்ட மாதிரி இருக்காளுங்க. இதுக்கு பச்சை மண்ணு. ஐயோ ஜபா, பச்சை பிள்ளைல பார்த்தா அப்படி சொல்லக்கூடாது. ராணிக்கு ரொம்ப வேண்டியவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, நம்ம தானே கவனிக்கணும். அத ராணி கவனிச்சுக்கிடுவா, ராணிய நான் கவனிச்சுக்கிடுவேன். நீங்க காலேஜுக்கு கிளம்புங்க. ராணிய நான் கவனிக்கிற கவனிப்புல அவளுகளை கவனிச்சுக்கிடுவா. நீங்க கிளம்புங்க. பச்சை மண்ணுங்க. ஆமாங்க, ரொம்ப பச்சை மண்ணுங்க. என்னமா? முள்ளுமா திரும்பி பாருங்க. மாமா, மாமா ஃப்ரீயா இருந்தா காலேஜுக்கு வாங்கம்மா. நீங்க எந்த உதவி கேட்டாலும் நான் செய்யறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். ஓகே மாமா. என் பேரு பிரேம். பிரேம்னே கூப்பிடலாம். பிரேம் பிரேம். ஓகே மாமா. தெரிஞ்சிட்டு, அவங்களுக்கு உங்க பேர் தெரிஞ்சிட்டு நீங்க காலேஜுக்கு கிளம்புங்க. ஜபா, காலேஜுக்கு போயிட்டு வரேன். காலேஜுக்கு வாங்க. இல்ல நீ காலேஜுக்கு கிளம்பலையா? அத்தை,
அம்மானே, அம்மா கண்டுபிடிச்சிருவாங்களோ? யாரம்மா நீங்க? அத்தை, உங்க செல்ல மருமவளோட மாமா பிள்ளைலாம். நீ என்ன அங்க பாத்துக்கிட்டு இருக்க? நீ காலேஜ் தானே கிளம்புற? கிளம்பு போ. சரிம்மா, காலேஜுக்கு போயிட்டு வரேன். காலேஜுக்கு போயிட்டு வரேன். டைம் இருந்தா வாங்க. இல்ல, காலேஜுக்கு கிளம்புற. பாத்தியாடா, அம்மாவுக்கும் அண்ணனை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. பாத்தியானே? கிளம்புற. காலேஜுக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க மாமா. மாமாவா? ஆளுதர்வே சொல்லிட்டேன். உங்க மாமா எங்க? வந்துட்டேன். வீட்டுக்கு கூட்டு வந்தது யாரு? நான் பின்னாடி தல. இவனுக்கு வேலையே இதான். இல்ல, நீ காலேஜுக்கு கிளம்புற. அம்மா, காலேஜுக்கு போயிட்டு வரேன். என் பேரு பிரேம். பிரேம்னா எல்லாருக்கும் தெரியும். பிரேம் பிரேம். போடா, நீ பிரேம்னு எனக்கும் தெரியும்டா. நீ எனக்கு முன்னாடி பிறந்தவன் தான். போடா. பிரேம். காலேஜ்ல ஃப்ரீயா தான் இருப்பேன். அப்போ நீ காலேஜ் வேலை பார்க்க போல. வேலை பார்த்துக்கிட்டே ஃப்ரீயா இருப்பேன். போயிட்டு வரேன். நான் வந்துட்டேன். இஞ்சி ஈடு பழகி கள்ள சீரி பழகி. என்ன நம்ம அப்பாவும் மறந்துட்டோம். அப்பா ரொம்ப நல்லதுடா. சின்ன பிள்ளைல எனக்கு எவ்வளவு அட்வைஸ் பண்ணிருக்கா தெரியுமா? நான் தப்பு பண்ண மாதிரிலாம் எப்படி போட்டு வெளிப்பாரு தெரியுமா? என்னையும் அப்படித்தானே நல்ல அட்வைஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. அப்பா நல்லவனே. கூப்பிட்டு வந்தது நீ தானே? மாமா ரொம்ப நல்லவரே. வேலை கிடக்கும். போங்கம்மா, போங்க போங்க. கிடக்க வேலையில பாருங்க, போங்க போங்க. பரவாயில்ல, எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒட்டு மொத்தமா ராணிக்கு பொங்கல் வச்சுட்டு போலாம். தீச்சிக்கிட்ட அவளுக்கு கள்ள சீரி பழகி. என்னத்த உங்களுக்கு ஸ்பெஷல் ஐட்டமா இருக்கும் போலுக்கு. இப்ப எதுக்கு சாரனுக்கு டீ-ஷர்ட் போட்டு வந்திருக்கியா? மறக்க மனம் கூடவில்லையே. எனக்கு ஈக்குவலா இருக்காயா? நானே ஹைட் வெயிட்டு. நம்ம வீட்டு பையனுக்கு ஈக்குவலா இருக்காத. செம்ம நாட்டு கட்ட போலுக்கு. தம்பி, அப்போ உரசுறாடா. அப்புறம் நீ காலேஜுக்கு போகலையா? நான் காலேஜுக்கு போனா கேட்டேன், சும்மா கேட்டேன். அப்பா இடிக்கிறாருடா. அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேற வழியா இல்லைன்னு. இன்னைக்கு இங்க என்னென்ன குத்துல நடக்க போதோ தெரியலையே. ஒன் டீ-ஷர்ட் தான் அப்பா போட்டு வந்திருக்காரு. ஆலியோ பையன் மாதிரி தெரியணுமா? அவர் வேஸ்ட் கட்டினா கூட அப்படிதான் தெரிவாரு. இருந்தாலும் அவர் எங்கன்னு காட்டணுமா? அப்புறம் இவங்க நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட் தானே, ஏதாவது குடுக்கலையா? கொடுக்கணும். சரி, பரவாயில்ல. காலேஜுக்கு மேல போ. நேரம் ஆயிட்டு. அவ அப்பவே பிரேம் போனா. கிளம்பி போ. நேரம் ஆயிட்டுல. நான் காலேஜுக்கு போயிட்டா வேற என்ன? ஏமா, வேலை எல்லாம் இல்லையா? அத்தை, இதனால கூட்டிட்டு வந்த. இத்தனொன்று மொத்தத்துல இஷ்டம் இருக்கா? இல்ல இங்கிலீஷ் மொத்தத்துல கஷ்டம் இருக்கா? சார் ஒண்ணு தங்கச்சி பாப்பா வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். நான் எப்பப்பா ஆசைப்பட்டேன்? ஏன்னா நீ கேட்ட, அவரு கேட்டிருக்காருடா. பழிய ஏமல போடுறாரு. பட் எங்க துடிச்சிட்டோம். அப்புறம் வாய்ப்பு இல்லாம போச்சுடி. அப்போ என்னடா சொல்ல வராரு? அவரு பெருசா சொல்ல வர்றாருன்னு. இந்த வேஷம் போட்டது ரொம்ப தப்பா போச்சுடா. என்ன கிருபா? சாரன்னு ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தான் பத்தியா? அம்மா முடியல. அவன் ஒண்ணு கேட்கல. இல்ல சொன்னேன். உங்க பேர்லாம் என்ன பேருமா? சரோஜினி கவிப்பிரியா. கிருபா, பாத்தியா பேர் என்ன அழகா இருக்கு பாரு. சரோஜினியா, நல்லா இருக்கு பாத்தியா? சூப்பர் பேர்ல கவிப்பிரியா. எவ்வளவு அழகான பேர் பாத்தியா? ஆமா, சரோஜினி. என்ன உங்களுக்கு சொந்த ஊர்லாம் எங்க? அதை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல, நமக்கு சொந்தக்காரங்க தெரிஞ்சுக்கிட்டா நல்லது தானே. அன்னைக்கு ஃபங்க்ஷன் லெட்டர் கொடுக்கலாம்ல. இவங்களாம் வந்தே ஆகணும். ஆமா ஆமா, சாரோடுக்கு கவிஞர்களாம் கல்யாணம் இப்போ கூப்பிடணும்ல. அதுக்குதான் சொந்தக்காரங்கல்ல. என்னமா உங்களுக்கு எந்த ஊரு? பக்கத்து ஊருங்க. இவ கொண்டாம பேச மாட்டாளோ? பாருங்கக்கா, அப்படி சொக்கியா பேசுவா. நீ வாயை திறக்காத. உங்க வாய்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்கு. அப்படியா? ஆமா, பின்னாடி வாங்கல. அங்கதான் என் ஆபீஸ் ரூம் இருக்கு. எதுக்கு அங்கிள்? இல்ல, உங்க வாய்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்குது. அதான் ஆபீஸ் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கலாமேன்னு. ஐயோ வேண்டாம். பரவாயில்ல, பின்னாடிதான் ஆபீஸ். வாங்கல. என்னங்க அங்க பேசிட்டு இருக்கிய? என்ன கிருபா, நான் சும்மா நின்னுக்கிட்டு இருக்கேன். பேசுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ணா விடுற தம்பி. கூட்டி கழிச்சு பார்த்தா நாம தான் நல்ல பயிலுலா இருந்திருக்கோம். உங்க வாய்ஸ் செம கியூட்டா இருக்கு. அப்படியா அங்கிள்? உங்க வாய்ஸ கேட்டுக்கிட்டே இருக்கலாம். செம கியூட்டா இருக்கு. நீங்க ஏன் சிங்கர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ண கூடாது? அதுக்குதான் வாய்ப்பு இருக்குது அங்கிள். அங்கிள்லாம் வேண்டாமா, எனக்கு ஜஸ்ட் 30 தான் ஆகுது. வா 30?
ஆமா, இப்பதான் 29 முடிஞ்சு 30 ஆரம்பிச்சிருக்கு. அதனால அங்கிள்லாம் வேண்டாம். நீங்க கண்டிப்பா சிங்கர் அதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஏன் உதவி இல்லாமலா? என்ன செய்யணும் மட்டும் சொல்லுங்க, நான் எப்படி செய்யணும் மட்டும் பாருங்க. என்னங்க எது பேசிட்டு இருக்கீங்களா? உனக்கு இதேதான், வயசானாலே இப்படிதான். அவங்க யாரு? யாரு? இந்த வீட்டு ஆளுதான். நான் உங்க ஒய்ஃப் நினைச்சிட்டேன். நோ நோ நோ, எனக்கு ஜஸ்ட் 30 தான் ஆகுது. அப்படின்னா இங்க இப்ப வந்துட்டு பண்ணாரு. அவரு உங்களே மாதிரி இருந்தாரு. அவனா யாரா இருக்கும்? என் பிரதர். தகுப்பா பாத்தியடா பங்கு கொசர. எனக்கு 1 2 3 4 அது 4 பிரதர்ஸ் இருக்காங்க. அதுல நீங்க யாரையாவது பாத்திருப்பீங்க. எப்போ எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கு. அண்ணா வேண்டாம், மைனெல்லாம் நிக்கவன காட்டி கொடுத்துறாங்க. இல்லடா அப்பா எல்லாம் மீறி போயிட்டு இருக்காரு, ரொம்ப வருஷம்டா. அப்படியே வருஷதாரே கண்ணா பின்னாடி வருஷதாருடா. அப்புறம் அங்க தள்ளி நில்லுங்க. பரவாயில்ல இருக்கட்டுமா, இருக்கட்டும். அதுக்கு என்ன, பரவாயில்ல இருக்கட்டும். இல்ல உங்களை அங்க தள்ளி நிக்க சொன்ன. ஐயோ பரவாயில்லம்மா, இருக்கட்டும். அதுக்கு என்ன, இதுல நிக்க ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீயா இப்படி இருக்கேன்னு இப்ப புரியுதுனே. என்னங்க நீ காலேஜுக்கு போகல? உங்களையும் துணைக்கு கூட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவங்க யாரு? உனக்கு அக்கா. என்னதுங்க அந்த சத்தம்? நீ ரொம்ப அழகா இருக்கியா, யாருன்னு கேட்டாங்க, அதான் உங்களுக்கு அக்கான்னு சொன்னேன். நான் இவளுக்கு அக்கா. ஐயோ அது வந்து, ஆமா நீ இவ்வளவு அழகா இருந்தானா அக்கான்னு சொல்ல முடியும். அவளுக்கு நான் அக்கா. கொல்லிக்கட்டை எடுத்து தலையை தெரிஞ்ச கதையாய் போச்சு என் கதை. என் புருஷனை வெறுப்பேத்தலான்னு கூட்டிட்டு வந்து கடைசியில எனக்கே வேடையா போச்சுதே. என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேர் அழகை. மோனே உன் சம்சாரம் நிக்கடா. பரவாயில்லப்பா, அப்பா செம்ம பிகர் இல்ல. டேய் நான் உன் அப்பா மறந்துட. வயல கொஞ்சம் கொடுத்தமா விடணும். என்னடா என்னடா இதெல்லாம்? எப்போ எல்லாம் கால கொடுமை. இவ்வளவு நேரம் உரசுன்னு உரசிக்கிட்டு அவனுக்கு பாடம் அடிக்கிய. எப்போ பிகர் சூப்பரா இருக்குல்லப்பா. உங்க அம்மா நிக்கா என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? சரியான நாட்டுக்கிட்டப்பா, ரொம்ப ஊர்வசி தோத்து போயிருந்தா பாத்துக்கோங்களேன். அது உண்மை. அப்ப சொல்லக்கூடாடா. எப்பா செம்ம பிகர்ப்பா. என்னடா இன்னுமாடா நீங்க சிக்கல? அப்பா சாரனை உரசுன்னு உரசுதாருன்னு நிச்சயமாடா. பாவுனே சாரணனே திணறுதான். ஆனா சத்தியமானடா சாரணு நிஜமாவே கவர்ச்சி புயலாதான்டா இருக்கான். அண்ணனு பார்க்க மாட்டேன் பாத்துக்க. டே ஹைலைட்டே ஒரு தாவணி தான்டா, பிங்க்ல தாவணி. அதுலயும் இந்த தொப்புளுதே போட்டிருக்க பாரு, வேற டபுள்டா. இருமோனே உனக்கு இருக்கு. என்ன உங்க அப்பா இடிக்காம நிக்க சொல்லுங்க. எப்பா நீ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பல? இது ஆபீஸ்ப்பா. அப்பா சூப்பரா இருக்காங்கல்ல. அம்மாக்கு கேட்காதுப்பா. ஆமாடா, எங்க உள்ளவங்கடா ஊர் பேர் கட்ட சொல்ல மாட்டுக்காங்கடா. இல்ல நமக்கு வேண்டிய ஊர் தான்ப்பா. நமக்கு ரொம்ப வேண்டியன்னு பாத்துக்காங்களேன். நான் ஒண்ணுடா, சாரோன் பையனுக்கு தான் ஒரு தங்கச்சி பாப்பா இல்லாம போயிட்டு. சரிப்பா ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்கப்பா. எப்படா ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? அந்த பையன் பாவம் ஓயாம கேட்டுக்கிட்டே இருந்தான். எப்போ பின்னாடி 3 அப்பாவையா முடிச்சுக்கிட்டு இருக்கு. போதும்பா. முழிச்சுக்கிட்டு அத்திக்கு அப்பா அம்மாவா யாருமே நவளவே இல்லையே இந்த இடத்த விட்டு. இருட்டி உனக்கு இருக்குதே. முடிய பாரு. இஞ்சி ஈடு பழகி கைய வச்சா நல்லதடி. இல்லமா ஒரே வாய்வு தொல்ல, அதான் இஞ்சி அடிச்சு குடிக்கலான்னு சொல்ல வந்தேன். ஆமாமா தோரா அப்படித்தான் சொல்ல வந்தான். கூட்டு கலாணி பையில ஏன் 2 பேரும் தள்ளி நிக்கிறதே? அங்க காத்தே வர மாட்டேங்குது. இங்கதான் நல்ல காத்தா அடிக்குது. அடிக்கும் காத்து. அடியா ராணி. நீ இல்லையா? இஞ்சி ஈடு போல. அவனுக்கு வாய்வு தொல்லையா? இஞ்சி அடிச்சு குடு. அந்த வாய்வு தொல்லையா அவனுக்கிட்ட கூட சொல்லுங்க. வந்திருக்க டெஸ்ட் நம்ம என்னடா நினைப்பாங்க? அது என்னப்பா நினைக்க போறாங்க? அவங்க கிட்ட டீசெண்டா பிஹேவ் பண்ணுடா. அவங்க எவ்வளவு அழகா இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நாகரிகம் இல்லாம கேஸ் கிஸ்ன்னு கிட்ட. அதான் நம்ம கேஸ பத்தி நல்லா தெரியுமா? மொட்டை மாடியில ஃபுல்லா அதான நடக்கும். என்னன்னு சொல்ற? அண்ணன் வாய்வு இல்ல, அது பாட்டு ஒரு ஓரமா போட்டுப்பா. மகனே கொஞ்சம் டீசெண்டா பேசுடா. வந்திருக்கவங்க நம்ம குடும்பத்தை பத்தி என்னடா நினைப்பாங்க? ஆமா இல்லட்டா தெரியாது பாருங்க. மொட்டை மாடியில தான் படுத்துறானா, இங்கேயும் படுத்துறானே. ஏமா ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கீங்க, அங்க வந்து உட்காருங்களேன். என் ஆபீஸ் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு.
இல்லப்பா பரவாயில்ல, அவங்க இங்கே நிக்கட்டும்ப்பா. பரவாயில்லடா, சின்ன பிள்ளைங்க, நம்ம ஆபீஸ் வந்து இருக்கட்டுமே, எவ்வளவு நேரம் நின்னுட்டு இருப்பாங்க சொல்லி. நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு இருந்தாலும் நம்ம தான் கவனிக்கணும். பரவாயில்லப்பா, அம்மா தப்பா நினைப்பாங்கப்பா. அநியாயத்துக்கு உங்க அம்மா என்ன ரொம்ப சந்தேகப்படுவா தெரியுமா? அப்படியாப்பா? ரொம்ப சந்தேகப்படுவா. என்னத்த சொல்ல. அங்கிள் அங்கிள் வேண்டாமா, துறனை கூப்பிடு. இவரு யாரு? என் பிரதர். அப்பா, உனக்கு நான் எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கேன். சரி சரி சொல்லிக்கோங்க. நான் சொல்லல, என் பிரதர், ரெண்டாவது பிரதர். நீங்க தான் ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. ஆமாமா, நான் ரொம்ப கியூட்டா இருக்கேன்டா. அப்பா அம்மா பின்னாடி குள்ளச்சி தெரிய மாட்டா, அவளுக்கு நிக்கிறதே தெரியாது. ஆனா ஒரு கம்பு கண்டுச்சேடி, இன்னைக்கு நான் ராணிக்கு பொங்க வைக்கிறேன்னு வச்சுக்க. நான் கூட்டிட்டு மட்டும் தான் வந்தேன். குடும்பம் நடந்ததே உங்க குடும்பம் தெரிஞ்சும் கூட்டு வந்திருக்கல நீ. என் புருஷனை வெறுப்பேத்தலான்னு கூட்டு வந்த நீ எங்களெல்லாம் வெறுப்பேத்திட்ட. என்னவென்று சொல்வதுமா வஞ்சி அவள் பேரழகை. ஓடவா செய்யற ஓட, அவளை புடி. ஓ நடக்கட்டும் நடக்கட்டும். என்னம்மா காலேஜுக்கு போறியா? சரிம்மா போயிட்டா, பத்திரமா போயிட்டா. சரியா, பத்திரமா போயிட்டா போயிட்டா போயிட்டா. இந்த சாரன் பையன் சுத்திட்டு இருப்பா, அவன் துறைக்க கூட்டிட்டு போ. யாருப்பா? அதான் சாரன் கவிஞர் சுத்திட்டு இருப்பானுங்க, அவனை கூட்டிட்டு போமா. பாத்து போனோம், பத்திரமா போனோம். என் உசுரே வாங்கிட்டு தான் இருக்கு, பாத்து பத்திரம். அப்புறமா போனாலும் போன் பண்ணணும், நேரத்துக்கு தண்ணி குடிக்கணும், சாப்பிடணும். சீக்கிரம் கிளம்புமா, காலேஜ் ரொம்ப முக்கியம். உங்க அப்பா எனக்கு கஷ்டப்பட்டு எழுதி கொடுத்தது, கண்ணு கருத்துமா பாக்கணும். கிளம்புமா பெண்ணே, எழுது புது கோலம் எழுது. இந்த அத்தை இங்க இருந்து கிளப்பணுமா, அதுக்கு என்னென்ன ஒண்ணு அத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிளம்பிட்டேன். சரி சீக்கிரம் சீக்கிரம் பாத்து போமா, பாத்து போ. போயிட்டாமா போயிட்டாமா. இருங்க மோனே, ரெண்டு பேருக்கும். ஏய் மோனே, உங்க அம்மையை அனுப்பி வச்சுட்டேன். இருந்தாலும் யோசிச்சு அனுப்பி வச்சிருக்கலாம். இல்லடா, பாவம் சின்ன புள்ளையில. ஏமா வாங்கம்மா, வாங்க ஆஃபீஸ் வந்து உட்காருங்கம்மா, வாங்கம்மா. எப்போ என்னடா சாரன் மாதிரி இருக்கு குரலே? சாரம் தான்ப்பா, சாரம்னா. எனக்கு மேல வளர்த்தியா இருக்கும் போதே நான் உஷாரா இருந்திருக்கணும். நல்லா இருக்கேடா உங்களை. அது சரிடா, இது என்னடா கோலம்? எப்போ இதுதான் லாஸ்ட் டெஸ்ட். இதுல மட்டும் நீங்க பாஸ் ஆயிட்டீங்க, அப்புறம் அந்த கரெக்ட் பேரை நம்ம கவுத்துறலாம். அதுக்கு எந்த மூணு பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டு வந்திருக்க? எப்போ நம்ம வீட்ல அதுதான் டெஸ்ட் இல்ல, இதுதான் உண்மையான டெஸ்ட். இங்க மட்டும் பொதுமக்கள் மத்தியில நீங்க பொம்பளை பிள்ளைகள் தானே நிரூபிச்சிட்டீங்கன்னா அந்த கரெக்ட் போய் ஈஸியா விழுந்துருவான். டேய் கிங்ஸ்ல விட்டுட்ட. அப்பா சிங்கப்பா லேஸ்ல விழ மாட்டாரு. ஒருவேளை விழுந்துட்டோம்னா இப்போ அதுக்கு தான் முக்கியமான டெஸ்ட் வச்சிருக்கோமே, அவருக்கு தான் வேற மாதிரி டெஸ்ட் வச்சிருக்கோமே. எப்போ ரெண்டு மூணு பிள்ளைகள் வருதுப்பா. பொம்பளை பிள்ளைகளா? அப்பா இப்போ நீங்க பொம்பளை பிள்ளைப்பா, மறந்துடாதீங்கப்பா. நீ அப்பப்ப எங்களை முள்ளி ஞாபகப்படுத்துன. ஏதாவது பொம்பளை பிள்ளைங்களை தொட்டுக்கிட்டு பேசுறமாடா. ஏன்பா? அது நீ பெரிய பையன் போது உனக்கு புரியும். சொல்லிட்டாங்கப்பா. இந்த வயசுக்கு இந்த வளர்ச்சியே ஓவரு. இதுவரை நாங்க சொல்லி கொடுக்கணுமாங்க? சும்மாடா. பாத்தீங்களாப்பா, நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தேன், நீங்க எனக்கு சொல்லி கொடுக்க மாட்டேங்க. பாத்தீங்களா, ஓவர கடுத்த வளர்ச்சியா இருக்கடா. போதும், நீங்க பொம்பளை பிள்ளைங்க தான் மறந்துடாத. இப்ப ஒருவேளை நான் கியூட்டா இருக்கேன்னு எந்த அக்கா மாராது என்ன தூக்கி வச்சு கொஞ்சிட்டா? இல்லப்பா, நீங்களும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும்ல, அதுக்குதான். சரிப்பா சரிப்பா, அக்கா மார் வராங்கப்பா. அக்கான்னு சொல்லப்படாதுடா, சித்தி. அப்படியே அந்த மாதிரி சொல்லி கூப்பிடணும். சரிடா சரிடா சரிடா, ஓகே ஓகே. சட்டி என்ன அழகா இருக்கா வட்டி. ஆமா, அவி போட்டிருக்க ட்ரெஸ் சூப்பரா இருக்கு பாத்தியா? அவி ரொம்ப அழகா இருப்பான்னு நினைக்கிறேன், அதுக்குதான் முகத்தெல்லாம் மூடிட்டு நிக்காத. வட்டி அவிய போட்டிருக்க ட்ரெஸ் பாத்தியா? அத பார்த்தா நம்ம ஒரு ட்ரெஸ் மாதிரி இல்ல பாத்தியா? எவ்வளவு அழகா இருக்கு பாரு. ஹாய் குட்டி பாப்பா. எப்போ இந்த டெஸ்ட்ல எப்படியோ பாஸ் ஆயிட்டேன். எப்போ நீ கலக்கட மோனே. ஒக்க ஒக்க என்ன நம்ம புள்ள நமக்கு மேல இருக்காமனே. அவன் தங்க புள்ளடா, ஏன் வளப்பாச்சே? சித்தி இல்லம்மா, அக்கா. மவனே அவன் யார்கிட்ட? சரி சரி, உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே கூப்பிட்டுக்க. என்ன கியூட்டா இருக்கடா நீ. செல்ல பொண்ணு, என் கட்டி தங்கம். இந்த பாப்பா உங்க பொண்ணு? ஐயோ இல்லங்க, நீங்கள பார்த்தா கல்யாணம் முடிஞ்ச பொண்ணு மாதிரியா இருக்கு. இல்ல இல்ல, குட்டி பாப்பா உங்க கூட இருந்தாலும் அதான் கேட்டேன். எங்க அண்ணன் பொண்ணு. உங்க அண்ணன் பொண்ணா? அக்கா, இந்த ட்ரெஸ் எல்லாம் நீங்க எங்கக்கா எடுத்தீங்க? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? இப்படி துணிமணிலாம் அங்க கிடைக்கவே மாட்டேங்குது. அப்படியா?
அத்தை நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கக்கா. அது அங்கேயே நின்னு சொல்றீங்க, இங்க வந்து சொல்ல வேண்டியதானே? வேற தொட்டு பாருங்க. இன்னும் வேண்டாம் மாட்டிக்கிறோம்னு விடுற. டிஷர்ட் போட்டு வந்து நல்லா இருக்குன்னு சொன்னோம்னா கையை பிடிச்சி எடுத்தான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தானே நல்லா இருக்குது. சீ அம்மா, நீங்க என்ன வளர்த்தியா இருக்கிய? நீங்க குட்டையா பிறந்துட்டீங்கன்னு சொல்லுங்க. இல்ல, நாங்க கரெக்டா தான் இருக்கோம். எங்க காலேஜ்ல எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்போம். நீங்க தான் ரொம்ப வளர்த்தியா இருக்கீங்க. நீங்க கள்ளிச்சு மாதிரி பிறந்துட்டு என்ன போய் வளர்த்தீன்னு சொல்லுறியா? அந்த பொண்ணுக்கு கோவம் வருதா? இந்த பொம்பளை பிள்ளை எல்லாத்துக்கு அப்படிதானே, உண்மை சொன்னா ரொம்ப கோவம் வரும். இதே ஒரே புழுகுனா புடுக்கி பாரு, ஒரே வாய் ஃபுல்லா பல்லாதான் இருக்கும். 2 டமும் நமக்கு காட்டுதேன் பாரு. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. ஆக்சுவலி நீங்க தேவையான மாதிரியே இருக்கீங்க. ஆமாமா, எங்க காலேஜ்ல கூட எல்லா பிள்ளைங்களும் அப்படிதான் சொல்லுவாங்க, நீங்க அப்படி தேவையானி மாதிரியே இருக்கேன்னு. நீங்க சிரிக்கும் போது சமீரா ரெட்டி சிரிச்ச மாதிரி இருக்கீங்க. ஆமாமா, எங்க காலேஜ் பசங்களும் அப்படிதான் சொல்லுவாங்க. உங்க ஹேர் ஸ்டைல் நயன்தாரா மாதிரி இருக்குது. ஆமாமா, எனக்கு முத இவ்ளோக்கு முடி இருந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்கேன், காலேஜுக்கு போறேன்ல அதுக்காக. அதுக்காக இப்படி ஒரே எலிவால மாதிரியே வெட்டுவீங்க? பூனைக்கு வால் தொங்கின மாதிரி. மூஞ்ச பாரு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? ஆமா, எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன் முடி எலிவால் மாதிரி இருக்கோ, பூனை வால் மாதிரி இருக்குது? அப்ப உண்மை சொல்லிடுவேன் பார்த்துக்கோங்க. எனக்கு முடி நயன்தாரா மாதிரி இருக்குது. இது நயன்தாரா அக்காக்கு தெரியாம பாத்துக்கோங்கக்கா. எருமை கொண்ட ஒயக்கந்துக்கிட்டு நான் உனக்கு அக்காவா? தேவையானி மாதிரி இருக்கீன்னு சொன்ன உடனே 32 பல்லையும் எப்படி காட்டுனிய? இப்ப மட்டும் உங்களுக்கு கோவம் வருதாங்கோ? நாங்க யாரா இருக்கட்டுக்கா, உங்களுக்கு கொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது. நீங்க அப்படியே சோபன மாதிரி இருக்கீங்கக்கா. வேண்டாம், ஒண்ணு சொல்ல வேண்டாம். ஸ்டூல் மேல ஏறி நின்னா அப்படியே குழந்தை மாதிரி இருக்கீங்கக்கா. காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறேன். ஒரு போர்டு எழுதி நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்னு போர்டு வைங்கக்கா. அப்பதான் பாக்கவங்க படிச்சு தெரிஞ்சுக்குவாங்கக்கா. அடியே, நீங்க ரெண்டு பேரும் எந்த ஊர் கைட்டி? இங்க வந்து எங்களையே எகத்தலமா நக்கல் பண்ணுதீங்களா? இல்ல, உங்க ஊர்ல தானே வந்து உங்களை எங்க தலை பண்ண முடியும்? உங்களை எல்லாம் எங்க ஊருக்கு கூட்டிட்டு போக முடியும்? அப்படி கூட்டிட்டு போனா செய்யாயிராது. செய்யாயிருமா? நீ பொண்ணு நானும் பொண்ணு, பெருவென்ன? யாரு சொன்னா நாங்க பொண்ணுன்னு? என்னடி நாம பொண்ணாண்டி? அழகா இருக்கேனே, ரொம்ப பீத்தாதீங்க என்ன? நாங்களும் அழகுதான். அப்படியா? கொண்டாங்க கிள்ளி பாப்போம். இந்த என் கண்ணத்தை தொட்டு பாருங்க, நான் எவ்வளவு அழகுன்னு தெரியும். கிள்ளி பார்த்ததுக்கு அப்புறம் கத்த கூடாது. நான் எதுக்கு கத்த போறேன்? தொட்டு பாரு, யோ ஸ்கின்ன தொட்டு பாரு, பல பலன்னு இருக்கும். அண்ணன் கொண்டு தெரியாம அது வேற முகத்தை கொண்டு முன்ன காட்டிக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு கொடுத்துக்கிட்டு தொலைச்சிடக்கூடாது. நானும் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண. இந்த தொட்டு பாரு, எவ்வளவு பல பலப்பா இருக்குன்னு தெரியும். கிட்ட தள்ளி வாங்க பாப்போம். உன்னை தொட்டு தேடி பார்க்கறது இப்படி கிள்ளி வச்சிருக்க. அது ஆம்பளை பைய கிள்ளு வரையா இருந்துச்சு. கையே இது கறிக்கட்டை, அடுப்புல வச்சு எரிச்ச கறிக்கட்டை மாதிரி இருக்குது. அப்படி சொல்லாதீங்கக்கா. இங்க பாரு, இங்க பாரு. ஐயோ, மறுக்கணத்தையும் கொடுத்துடாதீங்கக்கா. கையடி, இது கையடி. அது உலக்க மாதிரி இருக்குடி. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. இப்படி சினுங்கிறத ஒரு மாதிரியா சினுங்கிற. இதுக்கு மலங்க நின்னா அவ்வளவுதான். எட்டி பரிமளா ஓடிடுவா. அது பரிமளா ராணி ஃப்ரெண்டு தானே? ஆத்தி அண்ணன் சிக்கிட்டமுல. இது ராணி கூட அடையுமா அந்த புள்ள? கையின் காலெல்லாம் பார்த்தா உலக்க தண்டில இருக்குது. ஆனா ஆளை பார்த்தா பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளை இப்படிமா இருக்கும்? நாங்க இருப்போம். நீங்க எந்த ஊர்காரவியா? இந்த ஊருதான். இந்த ஊரா? இந்த ஊர்ல யாரு? ராணி இல்ல, அவங்க அத்தை பொண்ணு. ராணிக்கு அத்தை பொண்ணா? அத்தி. எங்களுக்கு இந்த ஊர்லதான் மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க. அதான் எங்க மாப்பிள்ளை பார்க்க போய்கிட்டு இருக்கோம்க்கா. இந்த ஊர்ல உங்களுக்கு மாப்பிள்ளையா? அப்படி எவனும் இல்லையே. யாரு சொன்னா? அந்த செம்பலிங்க குடும்பம். அந்த இடமாட்டு பயலுக்கா? அப்ப பொருத்தமா தான் இருக்கும். அது சரியான பொருத்தம் தான்.
அடே சோரணி, சிக்கனியால சிக்கனியா? அண்ணே கை வச்சிருப்ப போலுக்கு ஏதோ சின்ன பிள்ளைல வச்சுட்டேன்டா. என் முடி எதுக்கு எலி குஞ்சு மாதிரி இருக்குன்னு கேட்டியே? எல்லாம் அந்த சோரண பையனாலதான். என் ரெட்டு தடை கரகரடி இழுத்து மரத்தோட கெட்டி வச்சுட்டு போயிட்டா. அவர் பெரிய மன்மதரே, அவரை கண்ண பயந்து போகலையா? அதுக்குதான் இங்க வாடி சொன்னாரு. நான் கூட ஏதோ சும்மா தான் கூப்பிடுதான் நினைச்சு போனேன். போனோம் அந்த எடுப்பட்ட போய் என் முடிய கரகரடி சுத்தி மரத்தோட வச்சு கெட்டி வச்சுட்டு போயிட்டா. உங்களுக்கு ஏதாவது சம்பவம் இருக்கா? இல்ல, அன்னைக்கு ஒரு நாள் இப்படித்தான் நான் சைக்கிள் ஓட்டிட்டு போய்கிட்டு இருந்தேன். எது தாப்புல புல்லட்ல வந்தான் டுப்பு 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 டுப்புன்னு. போறவன் ஒழுங்கா மூடிக்கிட்டு போக வேண்டியதானே. என் சைக்கிள் ஒரு எத்து விட்டுட்டு சொல்லுதா, ஓரமா சைக்கிள் ஓட்டி பழகிட்டு குந்தானி அப்படின்னு எட்டி வதச்சிட்டு போயிட்டா. ஓரமா வண்டி ஓட்டி பழகிட்டு குந்தானி, உங்க அப்பா வீட்டு ரோடு மாதிரி பப்பர பப்பரான்னு சைக்கிள் ஓட்டி பழகிட்டு இருக்க அப்படின்னு எட்டி விதிச்சிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் சைக்கிள் ஓட்டிய பழகல, தெரியுமா? ஒண்ணு கவின் பையன் ஏதாவது பண்ணிருக்கானா? ஆமா, நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன். என் முடி பிடிச்சிட்டு சொல்லிட்டு போறேன். குட்டியோட்டு இருந்தாலும் கியூட்டா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு போனா. உண்மையை தானே சொல்லிட்டு போயிருக்கான். அவன் கையில கொள்ளி பிடிக்க, அவன் கையில குஷ்டம் பிடிக்க. ரொம்ப சாபம் கொடுக்க கூடாது. கியூட்டா இருக்கேன்னு மட்டும் சொல்லிட்டு போயிருந்தா எனக்கு இதுக்கு கோவம் வருது. ஏய் தம்பி, கியூட்டா இருந்தாலே தூக்கிச்சு கொஞ்சம் விட்டேன். நச்சிது கொடுத்துட்டு போயிட்டா. அச்சச்சோ, ஏடுபட்ட பையன், விளங்காத பையன். அவனுக்கு இப்பலாம் கைவிடக்கூடாது. நீங்க அவனை கல்யாணம் பண்ணாதீங்க என்ன? ஐயோ ஐயோ இல்ல, நல்லது நினைங்க. அத்தி அவனுக்கு கல்யாணம் பண்ணிடாதீங்க. அவனை கை வைக்கிற இடமே கிடையாது. கொலவாணி பயிலுவ. அடி குந்தாரி, நான் எங்கடி கலவண்டேன்? போற போக்கு எப்படி சொல்லி கலந்து போறதா? என்ன கலவாணின்னு சொல்றீங்க? நிஜமால சொல்றேன். நிஜமா? நான் அப்படி ஒண்ணு கலவாங்க மாட்டேனே. அந்த கவின் பையன் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் என் கூட தான் படிச்சான். ஆமால்ல, அதையே நான் மறந்துட்டேன். எழுதிட்டு நோட்டை தந்துருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனான். 3 நோட்டு தரவே இல்லையே. எங்க டீச்சர்ட்ட நான் தான் அடி வாங்குறேன். அதுல நான் 10ஆம் கிளாஸ்ல ஃபெயில். ஆனா அவன் வேற ஸ்கூல்ல பைலண்ட் போய் சேர்ந்துட்டான். போனவன் சும்மா போன. அங்க எங்க ஊர்ல ஒரு பிள்ளை அழகா இருக்கும். அந்த பிள்ளை போய் லவ் பண்ணறான். லவ் பண்ணானா? மீச முளைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பையலுக்கு காதல் வந்துட்டு. அப்ப என்ன லவ் பண்ணுவார்ல? அவனுக்கு பொம்பளை வாசனை இப்ப ஆவானா அப்படினே மீச முறுக்கி விட்டுட்டு அழுதானுங்க. அவளுக்கு அப்படிலாம் இல்ல. அவளை எவனும் கெட்ட மாட்டான். அதுக்கு இப்படி ஒண்ணு சொல்லிக்கிட்டு அழுதானவன். அதுல ஒரு இடமாட்டு பையன் இருக்கா, சாரோன்னு சொல்லி. அத்தி அம்மள என்ன பொறப்புனே தெரியல. அம்மா அவனை பார்த்தாலே கொலலாம் நடுங்கு பாத்துக்க. விளங்காத பையன், எப்ப பாரு எட்டி மிதிச்சுக்கிட்டே போவான். ஐயோ, நீங்களும் மிதி வாங்கிருக்கீங்களா? வாங்கிருக்கேனாவா? என்ன மிதி வாங்கிருக்கேன்? என்ன நீ மிதிக்காத பிள்ளைங்க கிடையாது போலுக்கு. நான் பைக்கு வரும்போது குறுக்க மறக்க வந்திருப்பாங்க. ஆனா கோவத்துல எட்டி மிதிச்சுட்டு போயிருப்பேன். எல்லாரையும் தாறு மரம் மிதிச்சிருக்கேனே. சரி சரி விடுறா விடுறா. என்ன இப்பதான் தெரியுது, நம்ம ஊர் பிள்ளைலாம் கொல்ல வெறியில சுத்திக்கிட்டு இருக்கேனே. அதுக்கு தான் நாங்களும் நிக்கோம். என்ன உன்ன 11ஆம் கிளாஸ் ஒரு பையன் லவ் பண்ணாமல, அந்த கவின் பையன். அதான் அந்த கோட்டையில உள்ள ஒரு பையன். நம்ம டீ கவின் இசையோட மாமா. ஆமா, அந்த கவின் பையன் சாரன் பையன் இவனை கட்டிக்க போறாவலாம். அப்படியா? அந்த கவின் பையல ஒரு பையனே அவளை போய் இவ கட்டிக்க போறாவல. ஏன் அவனுக்கு என்ன? நல்ல பையன் தானே? நல்ல பையனா? அம்மா நீ தான 11ஆம் கிளாஸ் நீ அவனை லவ் பண்ண. இங்க பாருங்கக்கா, இந்த நிக்கா பாருங்க. இவள தான் 11ஆம் கிளாஸ்ல அவன் லவ் பண்ணனா. அதுக்கு டேய் அவ சவுட்ல ஒன்னு குடுறா. குரல் ஒரு மாதிரி இருந்தது. என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்லக்கா. அந்த கவின் பையன் இல்லங்க, கவின் நல்ல பையன் தான். நீங்க கட்டிக்கலாம். அத்தே அவன் நல்ல பையனா? சின்ன சரி எத்தனாடி முத்த கொடுத்தா தெரியுமா? அச்சோ மானத்தை வாங்காத. அந்த பொண்ணு அவரை கட்டிக்க வந்திருக்கு. கெட்ட விடுவ பாரு. இத சேட்டை பிடிச்சவ அவ்வளவுதான். சரி, அதாவது சின்ன பிள்ளைல விட்டுலாம். ஆனா இப்போ அத்தை பொண்ணு தெருல நடக்கணுங்கக்காக நம்மளெல்லாம் என்ன கொடுமைப்படுத்துறானுங்க. அவ அத்தை பொண்ணு வெளியில வரும்போதே ஒரு ஈக்காக்க கூட வெளியில இருக்க கூடாதா, அடிச்சு உள்ள பத்துறானுங்க. தெருவெல்லாம் ப்ளீச்சிங் பவுடர் அடிச்சு தள்ளிட்டானுங்க. ஏன்னா அவளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிட கூடாதா. அது மட்டும் இல்ல, ஊர்ல ஒரு ஆபத்தே இருக்க கூடாதா, யாரும் இசை பாத்துற கூடாதா. அதுக்காக தெருவையே என்ன பாடுபடுத்துறானுங்க. அவனுக்கு மட்டும் கல்யாணம் நடக்க கூடாது. ஐயோ, உன்னை திருத்தவே முடியாது. நான் போறேன். உனக்கு அவன் மேல கோவம் இல்ல? கோவப்பட வேண்டியதான்.